இப்போ காலையில் கொடுத்த அழைப்பானை மட்டும் வீட்டுக்கு வந்து கொடுத்தாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லா அழைப்பானைகளுமே அதிகாலையில் வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்க, இல்லை இரவில் வந்து வீட்டில் வந்து கொடுப்பாங்க. இப்போ நேற்று கூட நான் அவர்கிட்ட கேட்டேன், அந்த ஆய்வாளர்கிட்ட, நீங்கள் இவ்வளோ தூரம் வர வேண்டியதுலேயே நேற்று நான் பெருந்துறையில் தானே இருந்தேன், அங்கேயே எனக்கு கொடுத்துருக்கலாமே, என்ன ஒரு பாவம் அவ்வளோ தூரம் சிரமப்பட்டு வந்து. இதுக்கு என்ன உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரே நோக்கம்தான், அலக்கடிச்சு அப்படி இது பண்ணி ஒரு மன உளைச்சலை கொடுத்து அப்படியே சோர்வடை வைக்கலான்னு. சோர்வடைகிற ஆள் மாதிரி இருக்கணான்னு பாருங்க நீங்கள். மத்திய அரசுகிட்ட வந்து கேட்டு பெறதுக்கு வந்து நிதியை பெறதுக்காக அந்த அச்சம் இருக்குது. சொன்னதுக்கப்புறம் ஆலோசனை நடக்குது. உதயநிதி அவரும் அன்பில் மகேஷ் ஆலோசனை செய்கிறாங்க. அது எப்படி அந்த அவங்களோட கொள்கையை வந்து முன்மொழி கொள்கையை வந்து அவங்க அதை பண்ணாதான் நிதி தர? இல்லை அது இல்லை, இது வந்து இப்போ தேர்தல் நெருங்கிறதுனால இவங்க ஒரு ஒரு பெரிய நாடகத்தை மக்களுக்கு முன்னாடி நடத்துகிறாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கையை அவங்க ஏற்றுட்டாங்க. இந்த இல்லந்தேடி கல்வியே அதுக்குள்ளே தான் இருக்குது. புரியுதா? பல திட்டங்கள் ஐயா சாவித்திரி கண்ணன் புகழ்பெற்ற எழுத்தாளர் அதை எழுதியிருக்காரு பாருங்க, ஒரு பத்திரிகையாளர், அவர் எழுதியிருக்காரு தெளிவாக. இங்கே பாருங்க, ஜவஹர் நேசன் நம்ம ஐயா கல்வி திட்டத்தை வகுக்கிற குழுவில் அவர் இருந்தார். அவர் ஏன் வெளியேறினார்னு கேட்டீங்களா? அவர் வேணாம், நான் அந்த பொறுப்புலேருந்து விலகிறேன். அவர் வெளியில் வந்து கொடுத்த பேட்டி, புதிய கல்விக் கொள்கையை இந்த அரசு அப்படியே ஏற்குது, அதுக்கப்புறம் நம்ம ஒரு கல்வி திட்டத்தை வகுக்கிறோம்ங்கிறது வேடிக்கையானதுன்னு வெளியேறிட்டார். இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கல்வியாளர்கள்லாம் சொன்ன ஒரு பொது அறிவிப்பு என்னன்னா, இந்த கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்னு. புரியுதா அண்ணன் சொல்றது? நான் ஏன் எதுக்குறேன்னு புரியுதா? அப்போ அதனால இவங்க வந்து சும்மா நடிக்கிறாங்க. அதில் சமஸ்கிருதம் இருக்குது. அதில் இப்போ நீங்கள் உங்கள் கல்விக் கொள்கையில் இந்தியாவின் வரலாறு என்பதே வட இந்திய வரலாறு தான். ஏன் வரலாறு வருமா? நான் ஒரு தேசிய இனத்தின் மகன், நான் ஒரு தெலுங்கு, நான் ஒரு தேசிய இனத்தின் மகன், நான் ஒரு மலையாளி, நான் ஒரு இனத்தின் மகன், என் இனத்தின் வரலாறு வருமா? எங்கள் மூதாதையில் போராடி தூக்கில் தொங்குனது, வேலும் வாழும் ஏந்தி போரிட்டது எங்கள் பாட்டை மருதுபாண்டி, தீரன் சின்னமலை, பூலித்தேவை, அழகுமுத்துக்கோணு, சுந்தரலிங்கனார், பெரும்பிடு முத்தரையர், எங்கள் பாட்டி வேலுநாச்சியார். இந்த வரலாறை நீ சொல்லுவியா? நீ சொல்லு. வராது, படிக்க மாட்டேன். நீ உனக்கு வந்து வல்லபாய் பட்டேலை தான் கருவிக்க வருவேன். எங்கள் பாட்டை வாவுசி ஒருத்தருக்காம பாருங்க, செக் இழுத்தவன் விடுதலை போராட்டத்துக்கு வல்லபாய் பட்டேலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஆனால் எங்கள் பாட்டனுக்கு சம்மந்தம் இருக்குது. சொத்தம்பட்டை விற்று செலவு பண்ணால் கப்பல் வாங்கி ஓட்டினா, சுதேசி கப்பல்னு. அவன் அன்னைக்கு நேர் நின்னா 50,000 அவனுக்கு அன்னைக்கத்த சம்பளம். அதையை விட்டுட்டு வந்து சிறையில் கிடந்து வாடினா, செக்கை இழுத்தான் இந்த நாட்டின் விடுதலைக்கு. அவனை என்னை படிக்க வைக்க மாட்டேன், என் தாத்தன் காமராஜை படிக்க வைக்க மாட்டேன், என் தாத்தன் முத்துராமலிங்கத்தர் படிக்க வைக்க மாட்டேன். எங்கள் முன்னோர்கள் இந்த விடுதலைக்கு போகிறான்னாங்க. ஏன் எங்கள் ஐயா நல்லகனே குறிக்க மாட்டேன் நீ? நாங்கள் அவ்வளவு தியாகங்களை செஞ்சுருக்கோம், எங்களை பதிவு பண்ண மாட்டேன். வரலாறுங்கிறதே அப்போ வரலாற்றில் மறைக்கப்பட்ட இனம் எப்படி எழுச்சி கொள்ளும், இப்படி வாழும். அப்போ அதனால தான் நம்ம எதிர்க்கிறோம். நீங்கள் வந்து சும்மா இப்போ தேர்தல் வரும்போது நான் இந்தி எதிர்க்க, நீங்கள் உண்மையில உளமாற இந்தி எதிர்க்கிறீங்களா? அதான் நீங்கள் கேள்வி. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்தி தெரியாது போடான்னு நீங்கள் கோபேக் மோடி நீங்கள், அப்புறம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா வெல்கம் மோடி நீங்கள். அப்போ ஹிந்தி தெரியாது போடான்னீங்க, அப்புறம் ஹிந்திக்காரனே வாடான்ட்டீங்க. 1.5 கோடி பேர் வந்திருக்கான். அவன் இந்தியை திணிச்சாதானடா நீ எதுக்குற? டேய், நான் ஹிந்திக்காரனே திணிக்கிறேன்டான்னொன்னே இப்போ அவன் வந்து என் உணவு விடுதியில் வேலை செய்யறான். நான் அவன்கிட்ட பேசுறதுக்கு ஜல்தி யாரோ வாணிக்காராகேன்னு நான் பேசிட்டுக்கிறேன். யார் அவனோட? இதுதான் இந்தியை ஒழிக்கிறது. திருவள்ளூரில் வந்து அறிவு நகரம் அமைக்கிறன்ற பேரில் 1000 ஏக்கருக்கு மேலே கையகப்படுத்துறாங்க நிலத்தை தமிழக அரசு சார்பில். அதுக்கு வந்து இப்போ அமைக்கிறவங்களுக்கு அறிவு இருக்கான்னு பார்க்கணும். எல்லாம் மக்களுடைய வாழ்விடங்கள், மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற விளைநிலங்கள், இதுகளை ஆக்கிரமிச்சு செய்யறதுக்கு என்ன இருக்குது? இந்த நாடையே அறிவு நகரமாக, அறிவு நாடாக மாற்றணும். அதுதான் ஒரு தலைவனின் கனவாக இருக்கணும். ஒரு நகரத்தை உருவாக்குறேன், ஒரு கிராமத்தை உருவாக்குறேன் எல்லாம் பேசக்கூடாது. இந்த நாட்டையே அறிவார்ந்த நாடாக மாற்றணும். அதுதான் ஒரு தலைவனுடைய கனவாக இருக்கணும். சரிதானே? வேற ஏதாவது இருக்கா? போயிட்டு வரேன்.